ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு வச்சு கேக் செய்ய போகிறோம். இந்த கேக் முட்டை இல்லாமல் நம்ம பேக் பண்ண போகிறோம். முட்டை மைதா இந்த ரெண்டும் இல்லாமல் பேக் பண்ண போகிறோம். இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப். வாங்க இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கப்பு போட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கப் போட்டிருக்கேன். மொத்தம் 2 கப் மட்டும் சத்து மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் மிக்சியில். இப்போ கிரைண்ட் பண்ணக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணணும். நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். அடுத்து ஒரு கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கக்குள்ள நம்மளுக்கு ஸ்பான்ச்சியாக அந்த கேக் வரும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் 1 கப்பு. அடுத்து நம்ம ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் போட்டால் போதும். இந்த ஏலக்காய் உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஏலக்காவை மட்டும் சேர்க்காம. அடுத்து ஒரு இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கேக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக வரதுக்காண்டி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கோங்க. 1 கப்பு பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ட்ரே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் நம்ம அந்த கேக் எடுக்கக்குள்ளே நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இதே மாதிரி நல்லா இது பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த கேக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டால் கரெக்டாக ஷேப் எல்லா இடத்துலையும் அந்த பபுள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கேக் கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சத்து மாவு வச்சு. இதில் நான் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கொஞ்சோன்னு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர்லேயும் வச்சுக்கலாம், ஒரு கனமான ஒரு பாத்திரம் எந்த பாத்திரத்தில் வேணால் வச்சுக்கலாம். இதே மாதிரி அடியில் ஒரு கல்லுப்பு போட்டு கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதே மாதிரி இது போட்டு குக்கரை மூடி வச்சு இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 45 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வேகட்டும். 45 நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த நட்ஸு தேவையோ அந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு மேலே முந்திரி பருப்பு தூவி கீழே இறக்கி வச்சுருங்க. கேக் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.